ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சார்கோல் சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சார்கோல் சோப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சார்கோல் சோப் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பொதுவாகவே சார்கோல் சோப் வந்து என்ன மாதிரி ஸ்கின் டைப்புக்காக ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, ஆயிலி ஸ்கின்னுக்காக தான் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது சார்கோல்னாலே அந்த ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ட்ரைனஸ் கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்னி ஸ்கின்லாம் இருக்குது அப்படின்னாலே ஆக்னி ஸ்கின் டைப்பில் வந்து ஸ்கின் டைப்புக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி சார்கோல் சோப் யூஸ் பண்ணுவாங்க. சார்கோல் சோப்னாலே ஸ்பெஷலி ஃபார் ஆயிலி ஸ்கின் தான். இப்போது ட்ரை ஸ்கின்னாக இருக்குது உங்களுக்கு அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக சார்கோல் சோப் யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா அது ஸ்கின்னை வந்து இன்னமுமே ட்ரை ஆக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க சார்கோல் சோப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து நான் என்னென்ன எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, குக்கும்பர் எசென்ஷியல் ஆயில், அப்புறம் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில். டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில்னாலே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் அப்படின்னாலே பிம்பிள்ஸுக்கும் ஆக்னிக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறதால நமக்கு ஆக்னிக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்தால் ரிமூவ் பண்ணிடும். டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே நல்லபடியாக ரிமூவ் பண்ணிடும். அப்புறம் குக்கும்பர் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ ஹைட்ரேஷன் இருந்தாலே நமக்கு வந்து என்னென்னா ஆக்னி, பிம்பிள்ஸ் எதுவுமே வராது. நம்ம ஸ்கின் வந்து எப்பவுமே நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் மாய்ஸ்சரோடவும் இருக்கும். நல்ல கிளென்சிங்கும் இருக்கும் இதில். ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறது தான் சார்கோல் சோப். இப்போ வாங்க நம்ம சார்கோல் சோப்புக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். சார்கோல் சோப் ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைவ் சொல்யூஷன், அப்புறம் எப்பவும் போல் ஆயில்ஸை நம்ம அப்புறமா மெஷர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு லைவ் சொல்யூஷனை நான் ரெடி பண்ணிவிட்டு அதை ரூம் டெம்பரேச்சருக்கு வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நான் காஸ்டிக் சோடா எடுத்துக்க போகிறேன், டிஎம் வாட்டர் எடுத்துக்க போகிறேன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஎம் வாட்டர் அப்படின்னா என்னென்னா, டீமினரலைஸ்டு வாட்டர். நம்ம வந்து நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சோப் மேக்கிங்க்கு டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் சோப் வந்து சப்பானிஃபிகேஷன் நல்லபடியாக இருக்கும். சோப் வந்து நமக்கு நல்ல பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். ஸோ டிஎம் வாட்டர் வந்து நான் இதுக்காகவே இந்த டிஎம் வாட்டர் வந்து நான் எங்கே சோப்புக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குகிறேனோ அங்கேருந்து தான் நான் வாங்கிக்கிட்டேன். டிஸ்டில்டு வாட்டர் வேறு, டீமினரலைஸ்டு வாட்டர் வேறு. இது வந்து டீமினரலைஸ்டு வாட்டர் தான் நம்ம சோப் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போது நான் டிஎம் வாட்டரில் காஸ்டிக் சோடாவை டைல்யூட் பண்ணிவிட்டு அதை ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் கொஞ்சம் நேரம் விட போகிறேன். நாம் இன்றைக்கி வந்து 500 கிராம்ஸுக்கு தான் சோப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ 500 கிராம்ஸுக்கு எவ்வளோ காஸ்டிக் சோடா தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75.81 கிராம்ஸ் தேவை. அப்புறம் இதில் வந்து வாட்டர் 142.5 கிராம்ஸ்க்கு எடுக்க போகிறேன். டிஎம் வாட்டர் இப்போ 142.5 கிராம்ஸ்க்கு நம்ம எடுத்துக்குவோம். ஒன் 143 கிராம்ஸ்க்கு நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதில் காஸ்டிக் சோடாவை நான் வந்து மெஷர் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ண போகிறேன். இப்போது காஸ்டிக் சோடா வந்து 75.81 கிராம்ஸ்க்கு நான் எடுக்க போகிறேன். எப்போவுமே நம்ம காஸ்டிக் சோடா எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டு தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம கையில் இது பற்றவே கூடாது. நம்ம எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை பார்த்துக்கணும். 75.81 கிராம்ஸ்க்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
75.81 கிராம்ஸ்க்கு நான் அதை எடுத்து மெஷர் பண்ணியாச்சு. இப்போ வாட்டரில் டைல்யூட் பண்ண போகிறேன். இப்போ வாட்டரில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ காஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக டிஎம் வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஒட்டு மொத்தமாக கொட்டிடக்கூடாது. அது வந்து அதில் வந்து புகை மாதிரி வரும். அது நம்ம கண்ணெல்லாம் பாதிக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்படி பொறுமையாக கொட்டணும். இதில் நான் வந்து 75.81 கிராம்ஸ்க்கு காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன். நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் நம்ம இதில் க்ளவுஸ் போட்டு தான் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இது மில்க் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. இந்த மில்க் கன்சிஸ்டன்சி போகிற வரைக்குமே கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வாட்டர் கன்சிஸ்டன்சி வர வரையுமே மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இதை ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் அப்படியே விட்டுருவோம். இந்த மீன்வைல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இப்போ என்னென்ன ஆயில்ஸ் நம்ம எடுக்கிறோம், எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறோன்னு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் இது ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் கொஞ்சம் அப்படியே வச்சிடலாம். இப்போது நம்ம சார்கோல் சோப்புக்கு ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம கோகோனட் ஆயில் தான் மெஷர் பண்ணுவோம். கோகோனட் ஆயில் இந்த சோப்புக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா 175 கிராம்ஸ்க்கு கோகோனட் ஆயில் நான் எடுத்துக்க போகிறேன். ஒன் 75 கிராம்ஸ்க்கு கோகோனட் ஆயில் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு கேஸ்டர் ஆயில் 25 கிராம்ஸ்க்கு எடுக்க போகிறோம். கேஸ்டர் ஆயில் 25 கிராம்ஸ்.
கேஸ்டர் ஆயில் 25 கிராம்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஆலிவ் ஆயில் 55 கிராம்ஸ்க்கு நான் எடுக்கிறேன். ஆலிவ் ஆயில் 55 கிராம்ஸ். ஓகே, ஆலிவ் ஆயில் 55 கிராம்ஸ், ஷியா பட்டர் 20 கிராம்ஸ். நம்ம ஷியா பட்டர் லேட்டாக எடுத்துக்கலாம். பாம் ஆயில் 75 கிராம்ஸ் எடுக்கிறோம். பாம் ஆயில் 75 கிராம்ஸ்க்கு எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர் ஆயில் 75 கிராம்ஸ்க்கு எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாம் ரைஸ் பிரான் ஆயில் எடுக்க போகிறோம். ரைஸ் பிரான் ஆயில் 75 கிராம்ஸுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது ரைஸ் பிரான் ஆயில் 75 கிராம்ஸுக்கு நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஷியா பட்டர் எடுத்துக்க போகிறோம். அது எவ்வளோன்னா 32 கிராம்ஸுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஷியா பட்டர் 32 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். இப்போது ஷியா பட்டர் நம்ம 32 கிராம்ஸ்க்கு எடுத்தாச்சு. 32 கிராம்ஸ்க்கு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு
சார்கோல் பவுடர் 10 கிராம்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். சார்கோல் பவுடர் 10 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். இப்போது சார்கோல் பவுடர் 10 கிராம்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆயில்ஸில் இந்த பவுடர், பட்டர் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பட்டரை ஆயில்ஸில் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு சார்கோல் பவுடரை நான் இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல, லேட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். எப்போன்னா லை சொல்யூஷன்லாம் ஆட் பண்ண பிறகு தான், அது ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இதை வந்து ஜஸ்ட்டு நான் இப்போது பிளெண்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் எல்லா ஆயில்ஸையும் பட்டர்ஸையும் ஒன்றா. அதுக்கப்புறம் தான் நான் பவுடர் சேர்க்க போகிறேன், சார்கோல் பவுடர். இப்போ நம்ம பிளெண்டர் போட்டுடலாம். இப்போது இதில் நான் ஒரு 2 கிராம்ஸ்க்கு டைட்டானியம் டை ஆக்சைடு யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன், ஏன்னா பவுடர் பார்ட்டிகல்ஸ்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அப்படி நல்லா நான் கையாலே மிக்ஸ் பண்ணிடுறேன், இது பிளெண்டர் போடலை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது ஆயில்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் லை சொல்யூஷனை இதில் ஆட் பண்ண போகிறேன். எப்போவுமே ஃபில்ட்ரு பண்ணி தான் லை சொல்யூஷனை நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ லை சொல்யூஷன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. அதை நான் வந்து இந்த ஆயில்ஸில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது லை சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போது இதில் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எசென்ஷியல் ஆயில் அப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து இந்த சோப் வந்து நம்ம ஆக்னிக்காகவும் ஆயிலி ஸ்கின்னுக்காகவும் யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து ஆக்னி ரெடியூஸ் பண்ணுறதுல
ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இருக்கும் அதுக்கு. ஸோ டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயிலும், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் குக்கும்பர் எசென்ஷியல் ஆயிலும் சேர்க்க போகிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி குக்கும்பர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு நல்லா ஹைட்ரேஷன் கொடுத்து ஆக்னி வராமல் தடுக்கும் அதுக்காகவே. அப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலும் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 கிராம்ஸ்க்கு நான் இதில் போட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அடுத்தது இதில் குக்கும்பர் எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை நான் கையாலவே நல்லா மிக்ஸ் பண்ணுறேன், பிளெண்டர் போடல. இப்போது ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு சோப் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் ஏன் இன்னும் சார்கோல் சோப்பில் இது சேர்க்கல அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஒரு டபுள் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் கலருக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பவுட்ரு போடலை. இதை ஃபஸ்ட்டு நான் வந்து மோல்டில் ஃபஸ்ட்டு ஒயிட் கலரை போர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் பவுடர் ஆட் பண்ணி போர் பண்ண போகிறேன். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. இப்போது இதில் நான் ஐபி ஸ்ப்ரே பண்ணி இதை சானிடைஸ் பண்ணிக்கிறேன் இந்த மோல்டில். இப்போது ஒயிட் கலரில் இருக்கிற சோப் பேட்டரை மேலே ஜஸ்ட்டு நான் கீழே ஒரு லேயருக்காக இப்படி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்படியே எல்லா 6 கேவிட்டிஸ்லேயுமே இது மாதிரி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஃபில் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது சோப் பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப கெட்டி ஆகிடுச்சு. அது என்ன கெட்டி ஆகிறதுக்குள்ளே இந்த பவுடரை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். பவுடரை நல்லா ஆட் பண்ணி இதில் கலக்கிக்கிறேன். எந்த ஒரு இதில் வந்து நல்லா ஆட் ஆகிடுற அளவுக்கு கலக்கிடுறேன்.
இப்போது சார்கோல் பவுடர் ஆட் பண்ணி சோப் பேட்டரை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் ரிமைனிங் இருக்கிறதுல நான் வந்து போர் பண்ண போகிறேன். ரிமைனிங் கலர்ஸ் பாருங்கள், நான் போர் பண்ணிடுறேன். மேலவே இன்னொரு லேயராக நான் இதில் போர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சார்கோல் சோப் வந்து அன்மோல்டிங் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு சோப் அன்மோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நேற்று நான் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ஆட் பண்ணேன் இல்லையா, அந்த சோப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது நம்ம சார்கோல் சோப் அன்மோல்ட் பண்ணிகிட்ருக்கோம்.